அருணாச்சல அச்சமண மாலையின் 82வது பாடல் வரை போன பதிவில் பூர்த்தி செய்திருந்தோம். இந்த பதிவில் 83வது பாடலிலிருந்து பொருள் விளக்கத்தை தொடங்குகிறோம். ரமண மகர்ஷி அவர்கள் அருளியிருக்கின்ற 83வது பாடல், மேன்மேல் தாழ்ந்திடும் மெல்லியர் சேர்ந்து நீ மேன்மையுற்றன என் அருணாச்சலா என்பது 83வது பாடலாகும். அதாவது மெல்லியர் என்ற வார்த்தைக்கு சாதுக்கள், அடியவர்கள், எளியவர்கள் என்ற அர்த்தம். துன்பத்தில் இருப்பவர்கள், ஞானத்தை தேடி அலைபவர்கள், அறியாமையுற்றவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அருணாச்சலேஸ்வரரிடம், அண்ணாமலையாரிடம் வந்து தாழ்ந்து பணிந்து பக்தி செய்து தன்னுடைய பூஜை செய்து தனக்கான ஏதோ ஒரு மார்க்கத்தில் இறைவனை வணங்கி செல்கின்றார். அப்படி வணங்கி செல்லக்கூடிய அன்பர்கள் தங்களுடைய துன்பம் நீங்கி ஞானம் பெற்று அறிவு பெற்று மேன்மை அடைகின்றார். இப்படி மேன்மை அடைந்தவர்கள் மறுபடியும் தங்களுடைய நன்றி கடனை காட்டுவதற்காக அருணாச்சலேஸ்வரன் அண்ணாமலையாரிடம் மறுபடியும் பக்தி செய்து பூஜை செய்து கிரிவலம் சென்று ஏதோ ஒரு மார்க்கத்தில் தங்களது அன்பையும் தங்களது நன்றியையும் அருணாச்சலேஸ்வரிடம் அண்ணாமலையாரிடம் வெளிப்படுத்துகின்றார். இப்படி மேலும் மேலும் தாழ்ந்து சென்று அவர்கள் உயர்வை அடைந்து, அந்த உயர்வை அடைந்ததற்கு பிறகும் கூட மறுபடியும் வந்து தாழ்ந்து செல்லக்கூடிய சாதுக்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய, எளிய அடியார்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய எளிய அடியார்களும் சாதுக்களும் சேர்ந்து வணங்கி புகழக்கூடிய மேன்மையான ஒரு நிலையில் நீ இருக்கின்றாய் அருணாச்சலேஸ்வரா. இந்த மேன்மை உனக்கு அடியவர்களாலும் சாதுக்களாலும் உனக்கு வந்தது. அந்த அடியவர்களும் சாதுக்களும் உன்னை தேடி வந்தது காரணத்தை, அதற்கான தேவையை நீ பூர்த்தி செய்து கொடுத்ததனாலும் அவர்கள் நன்றி கடனாக மறுபடியும் உன்னை சேர்ந்து உன்னை வணங்கி உன்னை பூஜை செய்து உன்னை வழிபடுகின்றார்கள். இப்படி மேலும் மேலும் சாதுக்களும் அடியார்களும் சேர்ந்து உன் புகழை பாட பாட அப்படி பாடி பாடி உயர்ந்த ஒரு நிலையில், மேன்மையான ஒரு நிலையில் நீ இருக்கின்றாய் அருணாச்சலேஸ்வரா அண்ணாமலையாரே என்று கூறும் விதமாக இந்த 83வது பாடல் அமைந்திருக்கின்றது. 84வது பாடலாக ரமண மகர்ஷி அவர்கள் அருளியிருக்கின்ற பாடல், மயல் நீத்து அருள் மையினால் உனது உண்மை வசம் ஆக்கினை அருணாச்சலா என்பது 84வது பாடலாகும். இறைவனுக்கு வேறொரு பெயரை சொல்ல வேண்டும், ஆத்மாவிற்கு வேறொரு பெயரை சொல்ல வேண்டும் என்றால் சாஸ்திரங்கள் எத்தனையோ பெயர்கள் சொன்னாலும் கூட புகழ்பெற்ற ஒரு பெயர் என்பது சத்தியம். சத்தியம் என்பது இறைவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஆத்மஸ்வரூபத்திற்கும் இன்னொரு பெயர். தமிழில் இதை உண்மை என்றும் மெய்ப்பொருள் என்றும் புகழ்பெற்று கூறுகின்றோம். இந்த மெய்ப்பொருளின் வசம், சத்தியத்தின் வசம், உண்மையின் வசம் ஜீவனை ஆக்கி கொடுக்கக்கூடியவர், என்னையும் ஆக்கி கொடுத்தவர் அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் என்று இந்த பாடலில் ரமண மகர்ஷி அவர்கள் கூறுகின்றார். எப்படி அதை செய்தார் என்று கேட்கும்போது அதற்கு விடையாக அதே பாடலிலேயே மயல், மை என்பது இருள், திரை. இருள் என்ற வார்த்தைக்கு சாஸ்திரத்தில் அதனுடைய பிரதிபலிப்பு அறியாமை. இருள் என்றால் அறியாமை என்பதனுடைய ஒரு பிரதிபலிப்பு. இருள் எங்கென்று சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் அது அறியாமை என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். திரை என்று எங்கெங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதுவும் அறியாமை. இந்த மை என்பது திரை, இருட்டு, அறியாமை. அறியாமையாலும் திரையினாலும் விளையக்கூடியது மயக்கம். அதனுடைய பிரதிபலிப்பாக, அதனுடைய பிரதிபலனாக வரக்கூடியது, அறியாமையினுடைய பிரதிபலனாக வரக்கூடியது மயக்கம். இந்த அறியாமையையும் மயக்கத்தையும் நீக்கி அடியவர்களுக்கும் ஜீவன்களுக்கும் அறியாமையையும் மயக்கத்தையும் நீக்கி அவருடைய சத்தியவசம், அவர் எந்த வடிவத்தில் இருக்கிறாரோ, அவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ, உண்மையின் எந்த மெய்ப்பொருளாக அவர் இருக்கின்றாரோ அதனுடைய அருள் வசத்தில், அருள் திரைக்குள், அருள் வெளிக்குள் என்னையும் கலந்து அல்லது என்னையும் அந்த வெளிக்குள் ஆக்கி அருணாச்சலேஸ்வரர் அருள் தருகின்றார் என்று இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. 84வது பாடலாக சாருகின்ற, சேர்கின்ற, வணங்குகின்ற அடியார்கள்
பக்குவமடைந்த அடியார்களை தனது உண்மையின் வசமாக, தனது சத்தியத்தின் வசமாகவே ஆக்கித் தரக்கூடிய உயர்ந்த தன்மை உடையவர் அருணாச்சலேஸ்வர் என்று கூறும் விதமாக இந்த சிறப்பான பாடல் அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக 85வது பாடலாக ரமண மகர்ஷி அவர்கள் அருளியிருக்கின்ற பாடல், ரமண மகர்ஷி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தின் பிரதிபலிப்பாக இந்த 85வது பாடல் ஏற்பட்டுள்ளது. மொட்டை அடித்தனை வெட்ட வெளியில் நீ நடமாடின என் அருணாச்சலா. இந்த 85வது பாடல் ரமண மகர்ஷியுடைய வாழ்க்கையில் சிறுவனாக இருந்து அருணாச்சலம் என்ற அந்த மந்திர சொல் உள்ளே ஸ்மரணையாக இருந்த அந்த மந்திர சொல் வெளியே காதுகளில் கேட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஹிருதயத்தில் அலாரம் போல அது வெளிப்பட்டது. அப்படி வெளிப்படுத்தி ஒரு விழிப்புணர்வு தந்தது. அந்த விழிப்புணர்வினால் மரண அனுபவம் ஏற்பட்டது. மரண அனுபவத்தால் அந்த அருணாச்சலேஸ்வரரிடம் சென்று சேர வேண்டும் என்ற உள்ளுணர்வு உண்டானது. அவர் திருவண்ணாமலைக்கு, திருச்சூழிலிருந்து திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்தவுடன் அருணாச்சலேஸ்வரரை கட்டித் தழுவி, அப்பா, இனி உன்னிஷ்டம் என்னிஷ்டம் என்று அருணாச்சலேஸ்வரர் காண்பான் யார், காணப்படும் பொருள் ஏது என்று காண் என்று அருணாச்சலேஸ்வரர் இவருக்கு ஆத்மபோதத்துக்குரிய வார்த்தைகளை அருளி, ரமண மகர்ஷி அவர்கள் அந்த மெய் நிலையில், அருள் நிலையில் திருவண்ணாமலை கோயிலிருந்து வெளியே வந்து தனது ஆடை, பூணூல் போன்ற மேல் விஷயங்களை எல்லாம் ஐயன் குளத்தில் எரிந்து அங்கே அருணாச்சலேஸ்வரரால் அனுப்பப்பட்ட ஒரு பூதகணம் அல்லது அருணாச்சலேஸ்வரர் அனுப்பப்பட்ட நபர் ரமண மகர்ஷியிடம் அணுகி தங்களுக்கு மொட்டையடிக்க வேண்டுமா என்று கேட்க, ரமண மகர்ஷி அவர்களும் சம்மதிக்கும் விதமாக அமர்ந்து கொடுத்தார். அப்படி அமர்ந்து கொடுத்து அவர் மொட்டை அடிக்கப்பட்டது. அடித்தவுடன் மறுபடியும் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு செல்லும்போது தனது தனையன் முடி எடுத்ததற்கு பிறகு குளிக்காமல் கோயிலுக்குள் வரக்கூடாது என்பதற்காக நல்ல மழையை ரமண மகர்ஷி மீது பொழிந்தார். அருள் மழையாக பொழிந்தது. அது அவரை நன்கு குளிப்பாட்டி மறுபடியும் அருணாச்சலேஸ்வரரை சந்திக்க, பார்க்க உள்ளே அனுமதித்து வந்தது. அப்படி ரமண மகர்ஷி அவர்கள் மறுபடியும் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்குள் நுழைந்தார். இது ரமண மகர்ஷியினுடைய அருள் வரலாறு. இந்த சம்பவத்தில் ஒன்று, அந்த மொட்டையடிக்க செய்தார் அருணாச்சலேஸ்வரர் ரமண மகர்ஷிக்கு. அப்படி மொட்டையடித்தனை வெட்ட வெளியாக தெரியும்படியாக, ஞானிகள் நிலை என்பது வெட்ட வெளியே மெய்யென்றிருப்போர்க்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய், பட்டயம் எதுக்கடி குதம்பாய் என்று குதம்பை சித்தருடைய பாட்டு இருக்கும். அதுபோல் வெட்ட வெளியவே மெய்யென்று இருக்கக்கூடிய நிலைக்கு முட்டையடித்து, வெட்ட வெளியே மெய்யென்று இருக்கக்கூடிய நிலைக்கு என்னை ஆக்கி, நீ நடமாடிக்கொண்டிருக்கின்றாய், நாட்டியமாடிக்கொண்டிருக்கிறாய் அருணாச்சலா என்று அருணாச்சலேஸ்வரரை புகழும் விதமாக என்னை அருள் வெளிக்கு, ஆத்ம வெளிக்குள் நிறைத்து நடமாடக்கூடிய நடராஜராக அருணாச்சலேஸ்வரர் திகழ்கின்றார். அந்த மெய் அருள் பார்வையாக அந்த பார்வை அமைகின்றது. நடனமாடக்கூடிய அருணாச்சலேஸ்வரன். இந்த 85வது பாடலாக நடனமாடக்கூடிய அருணாச்சலேஸ்வரனை தன்னுடைய உயர்வுக்கு வழி செய்தவரை புகழ்ந்த விதமாக இந்த 85வது பாடல் அமைந்திருக்கின்றது. அடுத்து 86வது பாடலாக ரமண மகர்ஷி அவர்கள் அருளியிருக்கின்ற பாடல், மோகம் தவிர்த்து உன் மோகமாய் வைத்தும் என் மோகம் தீராய் என் அருணாச்சலா என்று இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. மோகா என்ற சன்ஸ்கிருத் வார்த்தைக்கு புத்தி மயக்கம், முட்டாள்தனம், வேதமைத்தனம் என்று சொல்லலாம். உண்மை அறியாமையால் மறைக்கப்படும் போது அறியாமையால் விளைகின்ற அறிவு அல்லது அறியாமையால் விளைகின்ற செயல் போன்றவற்றிற்கு மோகம் என்று கூறலாம். எதை
இச்சிக்க வேண்டும், எதை இச்சிக்கக்கூடாது என்று தெரியாத ஒரு இச்சையால் ஏற்படக்கூடிய இச்சைக்கும் செயலுக்கும் மோகம் என்று பெயர். இந்த மோகம் என்பது ஒருவரை, நான் சொன்னது போல, புத்தி மயக்கத்திற்கு கொண்டு வருகிறது. புத்தி மயக்கத்தால் செய்யக்கூடிய செயல்கள் கர்ம வினைகளை இன்னும் அதிகரித்து கொண்டே போகும். அதனால்தான் பகவான் கிருஷ்ண பரமாத்மா புத்தியோகம் என்று பகவத்கீதையில் முதல் இடத்திலேயே எடுத்து கூறுவார். புத்தியை ஆத்மஸ்வரூபத்தில் லயிக்க வேண்டியது என்பது, அல்லது ஆத்மஸ்வரூபத்தை நோக்கி திருப்ப வேண்டியது என்பது ஒரு சாதகனின் முதல் கடமை. அந்த வகையில் புத்தியினுடைய பேதலிப்பு, புத்தியினுடைய மயக்கம் என்பதுதான் மோகம். அந்த மோகம் புத்தி குழப்பத்தை, புத்தி மயக்கத்தை தவிர்த்து உன்மோகமாய் வைத்து, அதாவது அறியாமையால் விளைகின்ற சிந்தனைகள், அறியாமையால் விளைகின்ற எண்ணங்களில் இருந்து நீக்கி, எது அறிவு, எது சத்தியம் என்று நான் முதலே சொன்னேன் இல்லையா, அந்த சத்தியம் என்பது இறைவனுடைய சொரூபமாக விளங்குகின்றது. அந்த இறைவனுடைய சொரூபமான சத்தியத்தின் மீது தனது புத்தியையும் தனது சிந்தையையும் வைக்கக்கூடிய விதமாக அந்த மோகத்தை எனக்கு தந்து, என் மோகம், அதாவது உலகத்தின் மீதும் மற்ற பொருள்களின் மீதும் இருக்கக்கூடிய அந்த புத்தி மயக்கத்தை, புத்தி குழப்பத்தை நீக்கி உன்மீது மோகித்திருக்கும்படி, உன்மீது புத்தி நோக்கத்தை கொண்டு இருக்கும்படியாக வைத்து அருள் அருணாச்சலேஸ்வரா, என் அருணாச்சலேஸ்வரா என்று இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இது பக்தர் நிலையிலிருந்து பாடும் விதமாக அமைந்திருக்கின்றது. புத்தி குழப்பம், புத்தி மயக்கம் இல்லாமல் அதை தவிர்த்து உன்னையே எனக்கு புத்தியின் நோக்கமாக, புத்தியின் இருப்பாக, புத்தியின் இன்டென்ஷன், உள்ளுணர்வாக சென்று புத்தியும் ஆத்மஸ்வரூபத்தையும் லயித்து மற்ற மோகங்கள், மற்ற புத்தி மயக்கங்களை எல்லாம் தீர்த்து விடுவாய் என் அருணாச்சலேஸ்வரா என்று இந்த 86வது பாடலின் மூலமாக பிரார்த்திக்கும் விதமாக ரமண மகர்ஷி அவர்கள் அருளியிருக்கின்றார். 87வது பாடலாக ரமண மகர்ஷி அவர்கள் அருளியிருக்கின்ற பாடல், மௌனியாய் கல்போல் மலராது இருந்தால் மௌனம் இதாமோ அருணாச்சலா என்பது 87வது பாடலாகும். சில சமயங்களில் ரமண மகர்ஷியிடம், அவருடைய புகைப்படத்திடம், அவருடைய ஆசிரமத்திடம், அவருடைய சிலை முன்பு பக்தர்கள் கூட இந்த பாட்டை பாடுவார்கள். மௌனியாய் கல்போல் மலராது இருந்தால் மௌனம் இதாமோ அருணாச்சலா என்று பாடல். மௌன ஸ்வரூபமாக எப்படி இருக்க வேண்டும், மௌன குருவாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை அருணாச்சலேஸ்வரி இருந்து காட்டினார் என்பதுதான் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம். ஆனால் பக்தர்கள், அடியவர்கள் அவர்களுடைய இடத்திலிருந்து கேட்கும்போது, ஐயா மௌனியா இப்படியே மௌன குருவாகவே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு ஞான உதயத்திற்கான சொற்கள், வாக்குகள் வரவில்லை என்றால் எங்களுக்குள் எப்படி ஞானம் உதயமாகும்? ஆனால் மௌனத்தை விட்டு ஞானம் எங்களுக்குள் இருந்து உதயமாவதற்கு, ஆத்ம ஞானம் உதயமாவதற்கு தேவையான வாக்குகளை அருள வேண்டும் என்று ஒரு மௌன குருவை பிரார்த்திக்கும் விதமாக, மௌன தெய்வத்தை பிரார்த்திக்கும் விதமாக, தட்சிணாமூர்த்தியை பிரார்த்திக்கும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அதே சமயத்தில் ஒரு மௌன குருவாக, தட்சிணாமூர்த்தியினுடைய மௌனஸ்வரூபமாக எப்படி இருக்க வேண்டும், கல்போல் மலராது எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் விளக்கும் விதமாக அமைந்திருக்கின்றது. அதாவது மௌனஸ்வரூபம் எப்படி இருக்கும், எந்த நிலையில் இருந்தால் அது மௌனஸ்வரூபம், அதே நேரத்தில் அந்த மௌனஸ்வரூபம் தேவைப்படும் போது ஞான உதயத்திற்கான வாக்குகளையும் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கும் விதமாகவும் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அந்த மௌனஸ்வரூபத்தை புகழும் விதமாகவும், அதே சமயத்தில் தங்களுக்கான வார்த்தைகளை தரும்படி பிரார்த்திக்கும் விதமாகவும் இந்த 87வது பாடல் அமைந்திருக்கின்றது.